பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்ப தெரியல, அதுல யாரு அது செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நான் பார்த்த பிறகு, தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு, அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றிருக்கிறேன். இள வயதிலேயே மிகச்சிறந்த திறமையை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாம எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்திச்சேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். இந்த சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டத்தனமா இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்துல பார்த்த கையில் ஒரு புத்தகத்தோட வந்திருந்தாப்புல. தம்பின்னா அது நந்தனார் சரித்திரத்தை வச்சிருந்தாப்புல. அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பரா என்னவர்கள் அதுல நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்க ரொம்ப அன்பா இருப்போம். எப்ப பார்த்தாலும் தோல் மேல கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியதுன்னாப்ல.